ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வெரனரிஸ் சேனல். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேங்கிங் அவேர்னஸ்ல ஒரு அக்கௌண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட், சரியா? ஸோ அது NRO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நம்ம இன்கம் இந்தியாவில் ஏர்ன் பண்றத நம்ம இந்த அக்கௌண்ட்ல போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நமக்கு வர ரெண்டல் இன்கம் இல்லாட்டி டிவிடென்ஸ், அதாவது ஷேர்ஸ் மூலியமா கிடைக்கிற இன்கம், இல்லைன்னா பென்ஷன்ல கிடைக்கிற இன்கம், இதெல்லாம் போடலாம். மேம் இது ஏன் மேம் நானும் இந்தியாவில தான் இருக்கேன், இது ஏன் நான் பண்ணக்கூடாது? நான் நான் ரெசிடென்ட் இந்தியனா இருக்கும் பொழுது தான் பண்ண முடியும். ஸோ NRI அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், லெஸ் தென் 182 days வந்து இந்தியாக்குள்ள ஸ்டே பண்ணிருக்காங்க. அதாவது இந்தியாவோட பாஸ்போர்ட் அவங்க கையில இருக்கும், ஆனா அவங்க வந்து they are living abroad அப்படின்னும் பொழுது அவங்க NRI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அவங்க வேற ஊர்ல இருந்து இன்கம் ஏர்ன் பண்றாங்க, பட் இங்க வந்து ஒரு வீடு இருக்கு, அதுல இருந்து ரெண்ட் வருது அப்படின்றது இந்தியன் இன்கம் தானே அது. ஸோ அதை வந்து அவங்க NROன்ற அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இது ரிலேட்டா என்ன பார்க்க போறோம்னா அதோட பர்பஸ். ஸோ மெயினா இந்த அக்கௌண்டோட பர்பஸ் என்னன்னா, இந்த மாதிரி இந்தியன் இன்கம் நம்ம வந்து ரிசீவ் பண்றதா இந்த அக்கௌண்டோடைய பர்பஸா இருக்கு. ஸோ இந்த கரன்சி நமக்கு எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ருபி படி தான் இந்த கரன்சி நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதோட அக்கௌண்ட் டைப் வந்து நமக்கு சேவிங்கா இருக்கலாம், கரண்டா இருக்கலாம், ஆர்டியா இருக்கலாம், அண்ட் ஈவன் FDயா கூட இருக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. அதாவது நான் ஒரு NRI, இன்னொருத்தரும் NRIனா நாங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். இல்ல ரிலேட்டிவ் ஒருத்தவங்க NRI கிடையாது அப்படின்னா சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் கீழே வந்து நீங்க அந்த பேங்க் கிட்ட பேசி நீங்க வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. பட் NREல வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, NRI மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரீபாட்ரியேஷன் இஸ் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 1 மில்லியன் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஐ டோல்ட் இன் டாலர்ஸ். எஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து சப்போஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால பண்ண முடியல, ஆனா வந்து வேற யாரும் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் பவர் ஆஃப் அட்டார்னி, எஸ் பவர் ஆஃப் அட்டார்னி ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நான் பண்ண வைக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ NRO அக்கௌண்ட் அப்படின்னும் பொழுது இது இந்தியாவில் ஏர்ன் பண்ற இன்கம் உள்ள போடுறோம். NRE அக்கௌண்ட் அப்படின்னும் பொழுது ஃபாரின்ல நம்ம ஏர்ன் பண்ற இன்கம் உள்ள போடுறோம். எஸ், கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys in another video. Thank you so much for watching.